அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸை பத்தி பார்க்க போறோம். அதாவது உடல் உறுப்பு தானம் என்றால் என்ன, உடல் உறுப்பு தானம் செய்ய விரும்புவோர் இணையதளம் வழியாக எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும், உடல் உறுப்பு தானம் தேவைப்படும் நோயாளிகள் எவ்வாறு இணையதளம் வழியாக பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. முன்பெல்லாம் இரத்த தானம் செய்வதற்கு பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு இளைஞர்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்கின்றனர். தற்போது கண், இதயம், கல்லீரல், சிறுநீரகம் போன்ற அனைத்து உடல் பாகங்களும் தானமாக தேவைப்படுவதால் உறுப்பு தானம் செய்பவர்களை ஊக்குவிப்பதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு உடல் உறுப்பு தானம் செய்பவர்களின் உடல்கள் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. உறுப்பு தானம் செய்ய விரும்புபவர்கள் மற்றும் உடல் உறுப்பு தானம் தேவைப்படும் நோயாளிகள் பதிவு செய்வதற்காக மற்றும் உடல் உறுப்பு தானம் பற்றிய அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.transtent.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த இணையதளத்தில் தான் உடல் உறுப்பு தானம் செய்ய விரும்புவோர் மற்றும் உடல் உறுப்பு தானம் தேவைப்படும் நோயாளிகள் பதிவு செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த இணையதளத்தில் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கான வழிகாட்டு நடைமுறைகள், உடல் உறுப்பு தானம் தேவைப்படுவதற்கான வழிகாட்டி நடைமுறைகள் அனைத்துமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்ல அபவுட் அஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது டிரான்ஸ்டென்ட் உடல் உறுப்பு தானம் பற்றிய ஒரு முன்னுரை கொடுக்கப்பட்டிருக்கும். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்டென்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆர்கன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிரான்ஸ்டென்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறமா ஆக்ட்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த உடல் உறுப்பு தானம் பற்றிய விதிகள் மற்றும் விதிமுறைகள் எல்லாமே சட்டத்திட்டங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. காமன் வெயிட் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதுல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல காமன் வெயிட் லிஸ்ட் அப்படின்னா உடல் உறுப்பு தானம் தேவைப்படுவோர் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த உறுப்பு தேவை என்று முன்னுரிமை பட்டியல் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்திருக்காங்க, புள்ளி விவரங்கள், அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த மெனுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல் லிஸ்ட், அதாவது ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் தமிழ்நாட்டில் எந்தெந்த மருத்துவமனைகளில் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படுகின்றது அப்படிங்கிற லிஸ்ட் இதுல கொடுத்திருப்பாங்க. அப்ரூவ்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட், அதே மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட். இந்த ஒவ்வொரு பாகங்களுக்கு நேராக நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த மருத்துவமனைகளில் இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான அனுமதி உள்ளது என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு அப்ரோப்ரியேட் அதாரிட்டி கொடுத்திருக்காங்க. frequently asked questions, donor pledge notification, transplant registry கொடுத்திருக்காங்க. அதாவது உடல் உறுப்பு தானம் தேவைப்படுவோர் பதிவு செய்வதற்கான வசதி எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. frequently asked question கொடுத்திருக்காங்க. அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள், நோயாளிகளுக்கான கேள்விகள். frequently asked question public கொடுத்திருக்காங்க. இதுல எல்லாமே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதை பற்றிய முழு தகவல்களுமே தெரிந்து கொள்ளலாம். frequently asked question publics கொடுத்திருக்காங்க. what is organ donation, அதாவது உறுப்பு தானம் என்றால் என்ன? உறுப்பு தானம் என்பது உடல் உறுப்பு செயலிழந்த நோயாளியின் இறுதி கட்டத்தில் அவரது உயிரை காப்பாற்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவர் உறுப்பு தானம் செய்வதற்கு உடல் உறுப்பு தானம் என்று பெயர். அப்புறமா வாட் இஸ் ஷீட் ஆர்கன் டொனேஷன் அப்படி கொடுத்திருக்காங்க. அதாவது இறந்தவரின் உடல் உறுப்பு தானம் என்றால் என்ன? இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இறந்த உறுப்பு தானம் என்பது உறுப்பு செயலிழந்த நோயாளிக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்காக உடல் உறுப்பு தானம் செய்தவர் இறக்கும் போது அவரது உடல் உறுப்புகள் அல்லது திசுக்கள் வழங்குவதற்கு இறந்த உடல் உறுப்பு தானம் என்று பெயர். அதன் பிறகு வாட் இஸ் லைவ் ஆர்கன் டொனேஷன் அப்படி கொடுத்திருக்காங்க. அதாவது நேரடி உறுப்பு தானம் என்றால் என்ன? நேரடி உடல் உறுப்பு தானம் என்பது உயிருடன் இருக்கும் ஒருவர் உறுப்பு செயலிழந்த நோயாளிக்கு தனது உறுப்பை அல்லது உறுப்பின் ஒரு பாகத்தை தானமாக வழங்குவதற்கு நேரடி உறுப்பு தானம் என்று பெயர். இது பெற்றோர், குழந்தைகள் போன்ற உறவு முறையில் உள்ளவர்களுக்கு உடல் உறுப்பை தானமாக வழங்குவதாகும். அப்புறமா இஸ் பிரெயின் ஸ்டெம் டெத், லீகல் டெத் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது மூளைச்சாவு அடைந்த நபரின் உடல் உறுப்பு தானம் செய்வது. How are organ donated by family members of a brain dead donor allocated to organ failure patient? அந்த மாதிரி ஏகப்பட்ட frequently asked questions கொடுத்திருக்காங்க. நீங்க ஒவ்வொன்றா பார்த்து புரிந்து கொள்ளலாம். வாட் இஸ் ஹோல் பாடி டொனேஷன், அதாவது முழு உடல் தானம் என்றால் என்ன? முழு உடல் தானம் என்பது இறந்த பிறகு முழு உடலையும் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் கல்வி நோக்கத்திற்காக வழங்குவதற்கு முழு உடல் தானம் என்று பெயர். முழு உடல் தானம் செய்வதற்கு அருகில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உள்ள உடற்கூறாய்வு அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இறந்தவரின் நெருங்கிய உறவினர் படிவத்தை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். இவ்வாறு உடல் உறுப்பு தானம் பற்றிய அனைத்து தகவல்களும் இந்த இணையதளத்திலே கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக இணையதளம் வழியாக உடல் உறுப்பு தானம் செய்ய விரும்புவோர் பதிவு செய்வதற்கு
இந்த மெனுவிலேயே டோனர் பிளட்ஜ் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோட்டோ abdm.gov.in அப்படிங்கிற ஒரு மத்திய அரசின் இணையதள பக்கம் ஓபன் ஆகும். அதாவது நேஷனல் ஆர்கான் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் அண்டர் த எகிஸ் ஆஃப் NOTP டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு இணையதள பக்கம் ஓபன் ஆகும். இதுல ரெஜிஸ்டர் டு பிளட்ஜ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த இணையதளத்தில் பல மொழிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள முன்னணி மொழிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல உங்களுக்கு விருப்பமான மொழியை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நான் தமிழ் மொழி தேர்ந்தெடுத்திருக்கேன். உடனே இந்த இணையதள பக்கம் தமிழ் மொழிக்கு மாற்றப்படும். உறுதிமொழி பதிவு செய்யுங்கள். உறுப்பு அல்லது திசு உறுதிமொழிக்கான படிவம் 7 18 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட தனிநபர்களால் நிரப்பப்பட வேண்டும். மனித உறுப்புகள் மற்றும் திசுக்களின் மாற்று விதிகள் 2014 விதி 5 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு அடையாள விவரங்கள் ஆதார் எண் அல்லது கைபேசி எண் இணைக்கப்பட்ட ABHA ID இந்த 2 வழியில் உங்களது அடையாளங்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். ஆதார் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் செலக்ட் பண்ணி அப்புறம் ஆதார் எண் என்டர் பண்ண வேண்டும். உங்களது 12 டிஜிட் ஆதார் நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணி வெரிஃபை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி OTP சரிபார்ப்பு அப்படிங்கிற ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இதுல உங்க ஆதாருடன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. உங்க ஆதாருடன் லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கக்கூடிய OTP இங்க என்டர் பண்ணி உங்க மொபைல் நம்பரை இங்க என்டர் பண்ணி உறுதிப்படுத்தவும் அப்படிங்கிற இந்த டேப்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்க ஆதார் அத்தன்டிகேஷன் ஆகி ஆதார் டீடைல்ஸ் எல்லாமே இங்க வரும். உங்க முழு பெயர், பாலினம், பிறந்த தேதி, மொபைல் நம்பர், முகவரி விவரங்கள் எல்லாமே இங்க காண்பிக்கப்படும். ஆதார் அத்தன்டிகேஷன் ஆகி இந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். அதன் பிறகு தனிப்பட்ட விவரங்களை நீங்க என்டர் பண்ண வேண்டும். தனிப்பட்ட விவரங்களில் தந்தை அல்லது கணவரின் பெயர், தாயின் பெயர், உறுதிமொழி விவரங்கள் கொடுத்திருக்காங்க. இரத்த குறியீடு, இரத்த வகையை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்புறமா மின்னஞ்சல் முகவரி என்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உறுப்புகள் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த உறுப்பு தானம் செய்ய விருப்பமோ அந்த உறுப்புக்கு நேரம் டிக் பண்ணிக்கோங்க. கல்லீரல், இதயம், உடல், சிறுநீரகம், நுரையீரல், மூச்சுக்குழாய் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அல்லது அனைத்து உறுப்புகளும் என்றால் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த அனைத்து உறுப்புகளுமே நீங்க தானம் செய்யலாம். அதன் பிறகு திசுக்கள் கொடுத்திருக்காங்க. எலும்பு, தோல், குருத்தெலும்பு, இதய வாழ்வு, கார்னியா, இரத்த குழாய் அல்லது அனைத்து திசுக்களும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த உறுப்புகள் தானம் செய்ய விருப்பமோ அதை நீங்க டிக் பண்ணிக்கோங்க. புற உறுப்புகள் ஏதேனும் இருந்தால் அதுவும் இங்க ஆப்ஷன் இருக்கு. புற உறுப்புகள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு எந்த உறுப்பு அப்படிங்கறத இங்க எழுதிக்கோங்க. அதன் பிறகு அவசர தொடர்பு பெயர் விவரங்கள் கேட்டிருக்காங்க. பெயர், கைபேசி எண், உறவு முறை, உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவசர தேவைக்கு பெயர், கைபேசி எண், உறவு முறை எல்லாமே தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறமா உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. உறுதிமொழிக்கு உங்களை தூண்டிய தனிநபர் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனம் அல்லது நிறுவனத்தின் பெயர் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இண்டிவிஜுவல், NGO, இன்ஸ்டிடியூஷன் அந்த கொடுத்திருக்காங்க. இண்டிவிஜுவல் அப்படின்னா உங்களுக்கு யார் உங்களை இந்த உறுதிமொழிக்காக தூண்டியது அப்படிங்கிற நபரின் பெயர் எழுதணும். அல்லனா NGO அப்படின்னா அதற்கான பெயர் எழுதிக்கோங்க. அப்புறம் ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. விவரங்கள் ஆதார் சேவையிலிருந்து முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்டுள்ளன. விவரங்கள் ஏதேனும் மாற்றங்கள் இருப்பின் ஆதார் புதுப்பிக்க பின்னரே பிரதிபலிக்க முடியும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறமா இந்த டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. மேற்கூறிய உறுப்பு அகற்றுவதற்கு நான் இதன் மூலம் சந்தேகத்திற்கு இடமின்றி அங்கீகாரம் அளிக்கிறேன் மற்றும் அல்லது மருத்துவ நிபுணரின் குழுவால் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்ட பிறகு சிகிச்சை நோக்கத்திற்காக என் உடலில் இருந்து திசுக்கள் எடுப்பதற்கு சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி இருக்கு. உறுப்பு தானம் என்பது குடும்பத்தின் முடிவே. எனவே உங்கள் முடிவை குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் விவாதிப்பது முக்கியம். இதனால் அவர்கள் உங்கள் விருப்பங்களை பின்பற்றுவது எளிதாக இருக்கும். உறுதிமொழியை திரும்ப பெறுவதற்கான விருப்பத்தை உறுதிமொழி எடுக்கும் நபர் கருத்தில் கொள்ள வேண்டும். பதிவு செய்யுங்கள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். உங்க நேம் கொடுத்திருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், பதிவிறக்கம் செய்ய அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்க டோனர் கார்டு ஜெனரேட் ஆயிருச்சு. கீழே இருக்கு பதிவிறக்கம் செய்ய. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி உங்க டோனர் கார்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இங்க தொகை கொடுத்திருக்காங்க. உறுதிமொழி எடுக்கவும் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. இவ்வாறு உடல் உறுப்பு தானம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக பதிவு செய்து உங்களது டோனர் கார்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த டோனர் கார்டை பதிவிறக்கம் செய்து எப்பொழுதும் உங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்பாராத நிகழ்வுகளால், விபத்துகளாலும் ஏதாவது காரணங்களால் மரணம் நேரிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உங்களது எமர்ஜென்சி கான்டாக்ட் பர்சனை தொடர்பு கொண்டு உடல் உறுப்பு தானம் பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். ஆகவே உடல் உறுப்பு தானம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக சென்று பதிவு செய்து உடல் உறுப்பு தானம் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உடல் உறுப்பு தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.